இது வணக்கம். இலங்கை கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற சம்பவம் என்பது அங்கு பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக இந்த துப்பாக்கி சம்பவம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த துப்பாக்கி சூடு பொறுத்தவரையில் கணேமுல்ல சஞ்சீவ எனப்படக்கூடிய சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அவர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அதாவது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது ஏற்கனவே நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் உடை அணிந்து வந்த ஒருவர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து இதில் காயமடைந்த கணேமுல்ல சஞ்சீவ சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய கை துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கணேமுல்ல சஞ்சீவ சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். உயிரிழந்த கணேமுல்ல சஞ்சீவுக்கு வயது 19. அவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது இந்த வழக்கு விசாரணை இன்று வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக பூசா சிறைச்சாலையில் இருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அழைத்து வரப்பட்ட நிலையில் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதாவது வழக்கறிஞர் உடை அணிந்து வந்த ஒருவர் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார் என்றும், அதுக்கு இந்த சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ஏதேனும் முன்பகை காரணம், அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தான் அவர் கைதாக இருந்தார். அவருக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பாக வேறு ஏதேனும் முன்பகை காரணமா அல்லது இதில் வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.